கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்பொழுது தேவனால் கொடுக்கப்பட்ட சில வார்த்தைகளை நான் சொல்ல போகிறேன். அது தேவ செய்தியாகவும் அதே சமயத்துல தேவ ஆலோசனையாகவும், மூன்றாவது அது ஜெபிப்பதற்கும் ஏதுவாய் நாம் செய்ய போகிறோம். ஒன்று அது தேவ செய்தியாகவும், இரண்டாவது அதுவே தேவனுடைய நமக்கு வேண்டிய ஆலோசனையாகவும், மூன்றாவதாக அந்த வார்த்தைகளை வைத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கவும் போகிறோம். இந்த மாதத்திலே நாம் 1 சாமுவேலின் புத்தகத்தை வைத்து அதிகமாய் நாம் சிந்தித்து ஜெபித்து கடந்து வருகிறோம். அதிலே குறிப்பாய் சாமுவேலின் ஜீவியத்தை குறித்து நாம் அறிந்து கேட்டு படித்து வருகிறோம். இந்த மாதத்திலே நிறைய பேர் படிக்கவும் வைக்கிறோம். அப்படியா இன்றைக்கு இந்த அதிகாலை இருட்டோட ஜெபத்திலே தேவ ஜனங்களுக்கு ஏதாவது சொல்லி அபிஷேகத்தை நடத்த வேண்டும் என்று ஜெபித்த போது எனக்கு ஆண்டவர் அந்த 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தை காண்பித்தார். அந்த 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு 3 பகுதியை 3 விதமான கூட்டத்தை காண்பித்தார். ஒரு பக்கத்திலே சாமுவேல் அவனும் அவனுடைய பிள்ளைகளும், மறுபக்கத்திலே சாமுவேலுக்கு முன்பாக கர்த்தர், இன்னொரு பக்கத்துல இஸ்ரவேல் ஜனங்கள். ஒரு பக்கம் சாமுவேல், மறுபக்கம் கர்த்தர், கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் நடுவே இஸ்ரவேல் ஜனங்கள். இதைத்தான் கர்த்தர் சொன்னான். இப்போ இந்த எடுத்துக்கொள்ளுங்கள் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே முதலாவதாக அந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் கர்த்தர் நல்லவர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கிறேன். சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். சாமுவேல் முதிர் வயதான போது, இங்கு தேவனுடைய மனுஷன் சாமுவேல் அவன் தேவனுடைய மனுஷனாய் இருக்கிறான், தீர்க்கதரிசியாய் இருக்கிறான், நியாயம் விசாரிக்கிறவனாய் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் நல்ல ஆலோசனை கொடுக்கிறவனாய் இருக்கிறான், ராஜாக்களை ஏற்படுத்தும் அதிகாரம் பெற்றவனாய் இருக்கிறான். இவ்வளவு இருந்தாலும் கூட, அவன் வல்லமையான தேவ மனுஷனாய் இருந்தாலும் முதிர் வயதான போது என்று பார்க்கிறோம். அப்போ என்னதான் வல்லமை, அபிஷேகம், கிருபை, தயவு எல்லாம் இருந்தாலும் அந்த சரீரத்துக்கு வருகிறது ஒரு முதிர்ச்சி, ஒரு முதிர் வயது. இந்த முதிர் வயது எதை குறிக்கிறதா இருக்கிறது? இந்த முதிர் வயதை குறித்து தேவனுடைய வசனம் சொல்லுகிறது என்ன? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். பிலமோனுக்கு எழுதின நிருபம் 8வது வசனம். பிலமோனுக்கு எழுதின நிருபம் 8வது வசனம். ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால், இங்கு இந்த முதிர் வயதை குறித்து அருமையான ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு டிரான்ஸ்லேஷன் அல்லது ஒரு அருமையான விளக்க உரையை பார்க்கிறோம். பவுல் சொல்லுகிறார், எனக்கும் வயசாயிடுச்சு, நானும் முதிர் வயதாயிட்டு, அதனால கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி இருக்கிறேன்? கட்டப்பட்டு இருக்கிறேன். அப்போ சாமுவேல் தன் முதிர் வயதில் இருக்கிற சில கட்டுகளை தன் ஜீவியத்திலே காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப சாமுவேலுக்கு இருந்த கட்டு என்ன கட்டுனா, 2 பெரும் கட்டு சாமுவேல் இடத்தில் இருந்தது. ஒன்று, ஜனங்கள் கேட்கிற ராஜாவை ஏற்படுத்த வேண்டும். 2வது, கர்த்தர் சொல்லுகிற நியமங்களை கடைபிடிக்க வேண்டும். இது 2 கட்டுக்குள் சாமுவேல் இருந்தான். ஆனாலும் பாருங்கள், அந்த முதிர் வயதான காலத்துல அவன் தேவனுடைய நியமங்களை கடைபிடிக்கிறதுல தவறாதவனாயிருந்தான். ஜனங்கள் கேட்கிறதையும் கர்த்தரை சொல்லி சொல்லி பெற்றுக் கொடுக்கிறவனாயிருந்தான். இது எதை குறிக்கிறது? இந்த வயதான, இந்த அருமையான இருட்டோட ஜபத்துல வந்திருக்கிற முதிர் வயதான தகப்பனே, முதிர் வயதான தாயாரே, முதிர் வயதை நெருங்கி கொண்டிருக்கிறவர்களே, குறைந்தபட்சம் 45 வயது கடந்தவர்களுக்கு நான் சொல்றேன். 45 வயது கடந்தவர்கள், அதுக்கு பின்பு எத்தனை வயதானாலும் சரி, உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வயதான காலத்துல இந்த சாமுவேல் இந்த பக்கம் கர்த்தர்
கர்த்தர், அந்த பக்கம் ஜனங்கள். கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் நடுவே நின்று கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறவனாயிருந்தான், ஜனங்கள் விரும்புகிறதை நிறைவேற்றுகிறவனாயிருந்தான். இந்த வயதான காலத்தில் இந்த ஒரு தீர்மானத்துக்குள் வாருங்கள். உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முயற்சிக்காமல் நீங்கள் இந்த சாமுவேல் முதிர் வயதான போது கூட அவன் கர்த்தரையும் விட்டு விலகவில்லை, தனக்கு கொடுக்கப்பட்ட ஜனங்களையும் விட்டு விலகவில்லை. சாமுவேலின் வாழ்க்கையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 25வது வசனம். எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசனம் இது. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 1வது வசனம். சாமுவேல் மரணம் அடைந்தான், இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி. இப்ப சாமுவேல்ட்ட எனக்கு பிடிச்ச பெரிய ரொம்ப நல்ல பிடிச்ச வசனம் அல்ல ஜீவி என்னன்னா, அவன் சாகும்போது கூட இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சாகுற வரைக்கும் தனக்கு கொடுத்த ஜனங்களை இழக்கவில்லை. இதுதாங்க ஒரு சாட்சி. வயதான ஐயா, வயதான அம்மா, வயதான சகோதரி, வயதான சகோதரரே, வயது முதிர் வயதை எட்டுகிறவர்களை கவனிங்க. இந்த முதிர் வயதில் கூட நீங்க உங்களுக்கு கொடுத்த மந்தையை இழந்து விடக் கூடாது. நீங்கள் உங்களுக்கு கொடுத்த ஜனத்தை இழந்து விடக் கூடாது. தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆடுகளை இழந்து விடக் கூடாது. ஒரு பக்கம் கர்த்தர் நெருக்கலாம், மறுபக்கம் ஜனங்கள் நெருக்கலாம். கர்த்தருடைய நெருக்கம் உங்களை தேவனுடைய சித்தத்தை செய்ய வைக்கும். மனுஷனுடைய நெருக்கம் உங்களை தேவனை நெருங்க வைக்கும். திரும்பவும் சொல்லுகிறேன், ஒரு பக்கம் கர்த்தர் உங்களை நெருக்குகிற நெருக்கம் உங்களை தேவ சித்தத்தை செய்ய வைக்கும். மறுபக்கம் ஜனங்கள் நெருக்குகிற நெருக்கம் உங்களை தேவனை தேட வைக்கும். எப்போதெல்லாம் ராமாவில் இருக்கிற சாமுவேல்ட்ட ஜனங்க வந்தாங்களோ அப்போல்லாம் உடனே சாமுவேல் கர்த்தரை நோக்கி பார்த்தான். அப்ப ஜனங்கள் கொடுக்க நெருக்கம் சாமுவேலை கர்த்தர் பக்கத்துல தள்ளினது, கர்த்தரை அதிகமாய் கூப்பிட வைத்தது. இன்னொரு பக்கம் கர்த்தர் நெருக்கும் போது அவன் அதிசோத்திரம் தேவனுடைய சித்தத்தை செய்கிற கீழ்ப்படுதல் உள்ளவனாய் மாறினான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சாமுவேல் மறிக்கிற போது கூட இஸ்ரவேல் எல்லாரும் கூடி வந்து பார்க்கிறோம், எல்லாரும். அப்படியானால் அவன் தன் உறவினர்களை இழக்கவில்லை, சொந்த பந்தங்களை இழக்கவில்லை. ரொம்ப முக்கியமாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவரையும் இழக்காமல் எல்லாருக்கும் ஒரு தகப்பனாய் காணப்பட்டான், எல்லாருக்கும் ஒரு தாத்தாவாய் காணப்பட்டான், எல்லாருக்கும் நல்ல ஆசீர்வதிக்கிற முதிர் வயதுள்ளவனாய் காணப்பட்டான். எனக்கன்பானவர்களே, இப்போ நாம் கண்களை மூடி ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த சாமுவேல் முதிர் வயதான போது கூட கர்த்தரையும் இழக்கவில்லை, ஜனங்களையும் இழக்கவில்லை. ஆண்டவரே, சோத்திரம், இந்த முதிர் வயதான போது கூட அவன் ராஜாவை கூட இழக்கவில்லை. ஏனென்று சொன்னா, சாமுவேல் மரணம் அடைந்த போது அங்கு தாவீது வந்து அந்த அடக்க ஆராதல் கலந்து கொண்டு அதன் பின்பு எழுந்து பாரான் வனாந்தரத்துக்கு போனான் என்று அதே வசனம் 1 சாமுவேல் 25:1 சொல்லுகிறது. அப்போ ஒரு பக்கம் கர்த்தரை இழக்கவில்லை, மறுபக்கம் ஜனங்களை இழக்கவில்லை, இன்னொரு பக்கம் தன்னுடைய ராஜாவை இழக்கவில்லை. எல்லாருக்கும் பிரியமானவனாய் அந்த முதிர் வயதில் அந்த சாமுவேல் காணப்பட்டார் ஐயா. அதுதான் 1 சாமுவேல் 8:1 சொல்கிறது. சாமுவேலுக்கு முதிர் வயதான போது, இந்த முதிர் வயதை நெருங்கி இருக்கிற, முதிர் வயதை அடைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் கீர்த்தி கத்துரா கத்தி அந்தி கீர்த்தி தீக்கு டூட்டா திங்கி கரவரதி முப்பொறி நூலாய் நீங்கள் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பக்கத்திலே சுத்திரம் கர்த்தர், அது பரலோகத்தின் சித்தம். மறுபக்கத்திலே ஜனங்கள், அது பூமியின் சித்தம். இன்னொரு பக்கத்துல தாவீது ராஜா, அது அரசாங்கத்தின் அதிகாரங்கள், கட்டளைகள். அப்போ கர்த்தர்
கர்த்தருடைய பரலோகத்தின் சித்தத்தை இழக்காதவன் சாமுவேல், ஜனங்களுடைய அன்பை இழக்காதவன் சாமுவேல், அரசாங்கத்தின் கட்டளைகளை நிறைவேற்றுகிற சாமுவேல். எப்படி அருமையான ஒரு சாட்சி! இப்ப கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கும் வயதாகிறது, இனி என் வயது குறைய போவது கிடையாது, கூடிக்கொண்டுதான் போக போகிறது. இந்த 1 சாமுவேல் 8:1 சொல்லப்பட்டதை போல ஆண்டவரே, நான் தேவனுக்கும் சித்தத்தை நிறைவேற்றுகிறவளாய் இருக்க வேண்டும். ஜனங்களுடைய அன்பையும் நான் இழந்துவிடக் கூடாது. எனக்கு கொடுத்த பதவி, பட்டம், அரசாங்க வேலைகள் எதுவானாலும் அதையும் நிறைவேற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முதிர் வயதுள்ள சாமுவேலை போல என்னை மாற்றும் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது நல்ல அருமையான ஒரு தேவனுடைய வெளிப்பாடு. சகோதரர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க மொபைல் போன அன்மியூட் பண்ணிட்டு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சகோதரிகள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சாமுவேல் முதிர் வயது உள்ளவன் ஆனான். அந்த முதிர் வயது என்பது பவுலை போல கட்டப்பட்ட அனுபவம். தன் விருப்பம் நிறைவேற்ற முடியாத தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு கட்டு, ஜனங்களுடைய வாஞ்சையை நிறைவேற்றுகிற ஒரு கட்டு, ராஜா கேட்கிறதை சொல்லுகிற ஒரு கட்டு, எல்லாமே ஆவிக்குரிய நல்ல கட்டு. அந்த கட்டுகளோடுதான் சாமுவேல் காணப்பட்டான். அவன் மரண பரியந்தோ ஜனங்களை இழக்கவில்லை, ராஜாவை இழக்கவில்லை, கர்த்தரையும் இழந்து போகவில்லையே. இந்த வாக்கியம் தானே நமக்கு வேண்டும். எல்லா ஆவிகளும் நிரம்புங்க. ஆண்டவரே, என் முதிர் வயதிலே நான் கர்த்தரை இழக்க கூடாது, நீ கொடுத்த ஜனங்களை இழக்க கூடாது. ஆண்டவரே, அதிகாரத்தை, அரசாங்கத்தை இப்பொழுது நான் மதிக்க வேண்டும். எனக்கு அந்த 30 நூலாகிய இந்த நல்ல கிருபையை எனக்கு தாரும் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். சொக்கொட்டு நாடகத்தி நிக்கொத்து ரெக்கத்து கத்தர் அமரதி ரீகடக்கொத்து அந்த சாமுவேலின் அபிஷேகம், அந்த சாமுவேல் முதிர் வயது வல்லமை உங்களை நிரப்புவதாக, உங்களை நிரப்புவதாக, அந்த கிருபை நிரப்புவதாக. முதிர் வயதில் இந்த சாமுவேலை போல ஒரு சாட்சியா இருக்க ஆண்டவர் உதவி செய்வாரா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த சாமுவேலை குறித்து அடுத்த இன்னொரு அருமையான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அந்த 8ஆம் அதிகாரத்துல என்ன வார்த்தை? 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவில் இருந்த சாமுவேலினிடத்தில் வந்து, சோதரம், இப்போ கர்த்தர் நல்லவே, ராமாவிலிருந்த சாமுவேலினிடத்தில் வந்து அவங்க சொல்றாங்க, இதோ நீர் முதிர் வயது உள்ளவர் ஆனீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கவில்லை, ஆகையால் சகல ஜனங்களுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். கர்த்தர் நல்லவே. இங்கு சாமுவேலின் ஜீவியத்திலே காணப்படுகிற அருமையான 2வது ஒரு சாட்சி. என்ன சாட்சி? இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள், முக்கியமான மூப்பர்கள், பிரதானமானவர்கள் கூடிட்டு சாமுவேலுடைய வீடு ராமான்ற இடத்துலதான் இருக்குது. நேர ராமாவுக்கே வந்துட்டாங்க. வந்து நேரடியா சாமுவேல்கிட்ட சொல்றாங்க, நீர் உம்முடைய பிள்ளைகளை நியாயாதிபதிகளை வைத்து, ஆனா உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வழியில நடக்கல.
உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வழியில் நடக்கவில்லை. நீங்க நல்லா படிங்க. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல உம்முடைய உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு சாமுவேல்கிட்ட சாமுவேல் பிள்ளைகளை குறித்தே சொல்றாங்க. இங்கு சாமுவேலின் சாட்சி என்ன தெரியுமா? அத சொன்ன மாத்திரத்துல அது எப்படி என் குமாரர்களை குறித்து சொன்னீங்க, நீங்க அப்படி சொல்லக்கூடாது என்று எதுவுமே சொல்லல. இங்க சாமுவேலின் சாட்சி என்ன தெரியுமா? தன் குமாரர்களை குறித்து அங்கு சாமுவேல்கிட்ட குற்றச்சாட்டு சொன்னாலும் அதை கேட்டுக்கொண்டு சாமுவேல் பொறுமையா இருந்தான். அந்த முதிர் வயதிலே சாமுவேலிடத்தில் காணப்பட்டது நல்ல பொறுமை, நீடிய பொறுமை. தன்னுடைய குடும்பத்தை குறித்தே ஒரு மூப்பர் கூட்டம் குற்றம் சாட்டுது. தன்னுடைய 2 குமாரர்களை குறித்தே ஒரு மூப்பர் கூட்டம் குற்றம் சாட்டுது. நாங்க இப்படி கேட்கறதுக்கு காரணமே உம்முடைய குமாரர்கள் தான். உம்முடைய வழிகளில் உம்முடைய குமாரர் நடக்கிறது இல்லை என்று சொல்லி பகிரங்கமாய் பழி சுமத்துகிறார்கள். ஆனாலும் தன் குமாரர்களை குறித்து சொன்னதுனால சாமுவேல் புலம்பல்ல, சாமுவேல் அங்கலாய்க்கல, ஐயோ குமாரர்களை கூப்பிட்டு உடனே சபிக்கல. அதற்கு பதிலாக அவர் பொறுமையாயிருந்தார், பொறுமையாயிருந்தார். எனக்கு தேவ பிள்ளைகளே, எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, உம்முடைய குமாரர், இந்த உம்முடைய குமாரர் என்றால் அது என்ன? உம்முடைய குமாரர் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, உம்முடைய குமாரர் என்று சொல்லும் போதே நீர் சொத்திர பெற்றெடுத்த உம்முடைய பிள்ளைகள். கர்த்தர் நல்லவன், அவர்கள் உம்முடைய பிள்ளைகள். அப்போ உம்முடைய குமாரர் என்றால் நீர் ஜனிப்பித்தவர்கள். அப்படிதான் இங்க குற்றம் சாட்டினாங்க. ஆனாலும் சாமுவேல் பாருங்க பொறுமையோடு இருக்கிறார். இந்த காலை வேளையிலே இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்கிற பகுதி நேர ஊழியக்காரர்களே, முழு நேர ஊழியக்காரர்களே, உங்களுடைய மனசாட்சி தொட்டு கொஞ்சம் சொல்லுங்க. உங்க சபையில, உங்க ஊழியத்துல, உங்க ஐக்கியத்துல, உங்க அன்பில, உங்க கண்காணிப்பில் இருக்கிறவர்கள் யாராவது உங்க வீட்டில் உள்ளவர்களை குறித்து தவறாய் பேசினா, உங்கள்கிட்டே குற்றம் சாட்டினா நீங்க முறுமுறுக்காம ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? சொத்திரம் உங்க பிள்ளைகளை குறித்து உங்கள்கிட்டே தப்பா பேசினா அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள முடியுதா? பொறுமையா இருக்க முடியுதான் பாருங்க. இன்னைக்கு காலையில இந்த சாமுவேலிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அருமையான ஒரு சத்தியம். ராஜாவை கேட்டதுக்கு கூட இவன் துக்கப்பட்டான். ஆனா தன் மகன்களை குறித்து சொன்னதற்கோ அவன் பொறுமையாயிருந்தான். இந்த ஒரு பொறுமை நமக்கு வேண்டும். இந்த ஒரு பொறுமை நமக்கு கட்டாயம் தேவை. ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே எனக்கு பணம், காசு, சொத்து, ஆஸ்தி அல்ல, அதற்கு பதிலாக இந்த சாமுவேலை போல நல்ல பொறுமை எனக்கு தாங்க ஆண்டவரே, நீடிய பொறுமை எனக்கு தாங்க ஆண்டவரே. என் மனைவியை குறித்து, என் புருஷனை குறித்து, என் பிள்ளைய குறித்து, என் மகனை குறித்து சொன்னதுனால நான் எங்கேயும் கோபப்படாதபடி, அவர்களிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்காதபடி, இவர்கள் எப்படி என் குடும்பத்தை குறை சொல்ல முடியும், அவங்க யோக்கியமா என்று அங்க இருக்கிற தவறுகளை ஆராயாதபடி ஆண்டவரே சாமுவேலை போல எனக்கு பொறுமையை தாங்க ஆண்டவரே. என் சொந்த பிள்ளையை குறித்து சொன்னாலும் சரி, நான் செய்கிற ஊழியத்தை குறித்து சொன்னாலும் சரி, எனக்கு அந்த பொறுமை வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆவில நிரம்பி ஒருத்தர் மௌனமா இல்லாம உங்க மொபைல் போன் அன்மியூட் பண்ணிட்டு கண்ணீரோடு கேளுங்க. இது ஏதோ கம்பீர ஜெப சத்தம் கிடையாது, இது கண்ணீரின் ஜெபம். கண்ணீரோடு கேளுங்க. என்ன கேட்க போறீங்க? எனக்கு பொறுமையை தாங்க, இன்னும் சகிக்கிற பொறுமையை தாங்க, இன்னும் தாங்குகிற பொறுமையை தாங்க, எனக்கு அந்த பொறுமையின் கிருபையை தாங்கன்னு சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி சோதரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினால்.
சாமுவேலை போல் தீர்க்கதரிசியை போல் எங்களுக்கு நல்ல பொறுமையை தாரும், நீடிய பொறுமையை தாரும் ஆண்டவரே. என்னை குறித்து என்னிடத்திலேயே, என் பிள்ளைகளை குறித்து என்னிடத்திலேயே, என் மனைவியை குறித்து என்னிடத்திலேயே, என் புருஷனை குறித்து என்னிடத்திலேயே என் ஜனங்களே குற்றம் சொன்னாலும் அதை கேட்டுக்கொண்டு மௌனமா இருக்கத்தக்கதானே அந்த நீடிய பொறுமையை இப்போது எனக்கு தாங்காண்டவரே. இந்த கடைசி காலத்துல இந்த பொறுமை தானே தேவை, அன்று சகிப்பு தன்மை தானே தேவை. சிக்கத்து ராக்காண்டு அந்த சகிப்பு எனக்கு வேண்டுமே, அந்த சகிப்பு எனக்கு வேண்டுமே, அந்த சகிப்பு எனக்கு தேவையே. ஆண்டவரே, இந்த காலை இருட்டோட ஜபத்துக்கு வந்திருக்கிறேன் உடைய பிள்ளைகள் யாரானாலும் எல்லாருக்கும் பொறுமையை தாரும், எல்லாருக்கும் பொறுமையை தாங்க ஆண்டவரே. கணவன்மாருக்கு தாங்க, மனைவிமாருக்கு தாங்க, பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவர் தாமே. நீடிய பொறுமையை, சகிப்பு தன்மையை மகன் அந்த சகிப்பு தன்மை இன்னும் வருவதாக தேவன் பார்த்துக் கொள்ளுவார் என்கிற சகிப்பு தன்மை, எனக்காக கர்த்தர் செய்து முடிப்பார் என்கிற சகிப்பு தன்மை. நான் அவசரப்படக்கூடாது, ஓ மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராடக்கூடாது என்கிறேன் அந்த சகிப்பு தன்மை எல்லாருக்கும் வருவது. ஆண்டவரே, பொறுமையை வருவதாக தாங்கிக் கொள்ளுகிற பாக்கியத்தை தாங்கிக் கொள்ளுகிற பாக்கியத்தை எதையும் சுமக்கிற ஒரு பாக்கியம் வேண்டும் அப்பா, எல்லாவற்றையும் சுமக்கிற ஒரு பாக்கியம். நன்றி வீதாவே, நன்றி வீதாவே, நன்றி வீதாவே. சகிக்கிற பாக்கியம், நீடிய பொறுமை, தாங்குகிற சுனாக்கியம், இவைகளே எங்கள் அடையாளமாய் மாறட்டும். சாமுவேலுக்கு அது இருந்ததே, சாமுவேலுக்கு அது இருந்ததே, எங்களுக்கு அதை தாங்காண்டவரை தூரமாக. ஆமே, ஆமே, ஆமே. Jesus name. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஓ, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவதாக, ஓ கர்த்தர் நல்லவே. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 8:6. எங்கள் நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஓ, அந்த அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது.
இந்த காலை வேளையிலே இருட்டோடு ஜெபத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இங்கு கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சத்தியத்தை பாருங்கள். விசுவாச ஜனங்கள் ஊழியக்காரனிடத்திலோ ஊழியக்காரியினிடத்திலேயோ தகாததை பேசக்கூடாது. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த தகாததான காரியம் நம்முடைய ஜீவியத்திலே காணப்படக்கூடாது. தகாத கிரியைகள் வரக்கூடாது. அதுதான் வேதம் நமக்கு எச்சரிக்கிற பாடமாய் இருக்கிறது. ராகத்தி நீகு டொகு டெகதினி கத்து கத்தரதியா. தகாததாய் இருக்கிற காரியம், தகாததாய் இருக்கிற காரியம். அந்த வாசனை எனக்கு ரொம்ப பயமான ஒரு வசனமாய் வெளிப்படுகிறது. 1 சாமுவேல் 8:6. அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. இப்ப நல்லா கவனிக்கணும். நாம் யாரிடத்திலாகலும் பேசுகிற வார்த்தை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கும் தகாததாய் தெரியக்கூடாது. இதுவேளை கவனிக்கிற கர்த்தருக்கும் தகாததாய் காணப்படக்கூடாது. கர்த்தர் நல்லவே. தகாதது என்றால் என்ன அர்த்தம்? தகாதது என்பது எதை குறிக்கிறது? வாசிக்கிறேன் ஒரு பயங்கரமான வசனத்தை. எபிரெயர் புஸ்தகம், எபிரெயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரெயர் 6:8. முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏதுவாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. தகாதது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? சபிக்கப்படுவதற்கு ஏதுவானது, சுட்டரிக்கப்பட்டு போவதற்கு ஏதுவானது. நாம் நம்முடைய மாமனார்ட்ட, நாம் நம்முடைய மாமியார்ட்ட, நாம் நம்முடைய மச்சன்கிட்ட, நாம் நம்முடைய மற்றவர்கள்ட்ட பேசும்போது தகாததை பேசாதபடி வாய் மூடிக்கொண்டு இருப்பது நல்லது. ஒருவேளை தகாததை நாம் துணிஞ்சி பேசுவோம் என்று சொன்னால் அவர்களுடைய சாபம் நமக்கு வருமா? ஒன்று. இல்லாவிட்டால் நாமும் நம்முடைய குடும்பத்தின் நிலைமைகள் எரிந்து போவோம். எரிந்து போவோம் என்றால் என்ன அர்த்தம்? இருக்கிற எல்லா ஸ்லாக்கியத்தை இழந்து போவோம் என்று அர்த்தம். அப்போ இங்க ஜனங்க வந்து சாமுவேல்கிட்ட சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. இந்த காலை வேளையில ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து வேதத்தை போதிக்கிற ஊழியக்காரனால் நான் சொல்றேன், தகாதவைகளை பேசாதீர்கள், தகாதவைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். அது உங்களுக்கு தெளிவாய் தெரியலாம், உங்களுக்கு நன்மையாய் இருக்கலாம், உங்களுக்கு அது பட்ட பகலை போல வெளிச்சமா இருக்கலாம். ஆனா அது மற்றவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கதான் பாருங்க. தகாததை கேட்கும் போது, தகாததை பேசும்போது அது சபிக்கப்படுவதற்கு ஏதுவாகவும் எரிக்கப்பட்டு போவதற்கு காரணமாகவும் இருக்கிறது என்று எபிரெயர் 6:8 சொல்லுகிறது. இதனாலதான் நிறைய குடும்பத்திலே, நிறைய தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையில சாபங்கள். இப்ப கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். இதற்கு முன்னாடி நான் தகாததை பேசினதே கிடையாது என்று ஒருவரும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் நாம் பொய்யர்களாய் இருப்போம். கண்டிப்பாய் தகாததை பேசி இருப்போம். அந்த பேசின அல்லது தகாததை நடப்பித்த கிரியை தான் இந்நாட்களில் நிறைய பேருடைய குடும்பங்கள்ல, சபைகள்ல, ஊழியங்கள்ல எபிரெயர் 6:8 படி அது சாபத்தை கொண்டு வந்திருக்கிறது. இறைக்கப்பட்ட அனுபவமாய் கொஞ்சம் மேலே வர திரும்ப இழந்து போகிறேன் இந்த அனுபவம். இதெல்லாம் மாற வேண்டும். உங்க தலைமையில் இருக்கிற, உங்க ஊழியத்தில் இருக்கிற, உங்க குடும்பத்தில் இருக்கிற, உங்க வீட்டில் இருக்கிற எல்லா சாபங்களும் இப்ப அகற்றப்படும்படியாக நாம் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். தகாததை பேசினது உண்டானால், தகாத விதமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தால் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து விடுங்கள். இனி இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அவங்க செய்யாதது ஒண்ணு நான் சொல்லல, அவங்க வாழ்க்கையில் தெரியாதது எதையும் நான் பேசல, எனக்கு எல்லாம் தெரியும், அவங்க செஞ்சுதான் சொல்லுவேன். அதனால இதெல்லாம் தகாத ஒண்ணு கிடையாது நீங்க நினைக்கலாம். ஆனா தேவன் பார்க்கிறார். ஆண்டபடினால் இதுக்கு ஒரே நிவாரணம் தேவனிடத்தில் பாதத்திலே விழுந்து விடுவது.
கர்த்தருடைய பாதத்துல விழுந்து விடுவது. ஆண்டவரே என்னை மன்னியும், ஆக்ரோஷத்துல பேசிட்டேன், ஆதங்கத்துல சொல்லிட்டேன், சூத்திரம் வேதனையின் மிகுதியினாலே புலம்பிட்டேன், என்னை மன்னியும், அதனால் அந்த சாபம் இன்றோடு இப்பொழுதே அகலட்டும் என்று சொல்லி எல்லா சாபங்கள் விலகுவதற்காக ஆவிலை நிரம்பி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தில். இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னது சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டதே, அந்த தகாததான காரியத்தை பிடிவாதமாய் பிடிக்காதபடி, தகாத காரியத்திலே ரொம்ப பிடிவாதமாய் இருக்காதபடி, அன்றோரை மற்றவர்களை பார்க்கக்கூடிய, வருத்தத்தை உண்டாக்கக்கூடிய, கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த தகாத காரியங்களை செய்யாத வழிக்கு அன்றோரே உடைய கொள்ளகளை விடுவிப்பீராக. தகாததை சொன்னது நிமித்தம் உண்டான சாபங்கள், அன்றோர் எரிக்கப்படுகிறது அனுபவங்கள் இதெல்லாம் இன்றோடு மாறுவதாக, இப்பொழுதே மாறுவதாக. பழைய சாபங்கள், புதிய சாபங்கள், சிறிய சாபங்கள், பெரிய சாபங்கள் எல்லாம் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக, வெளியேறுவதாக, வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இனி தகாததை நடப்பிக்காதபடி, தகாததை செய்யாதபடி எல்லாரையும் காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, எல்லாரையும் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. ரீகொள்ளு கடகத்தின் நீ கராத்துரை அண்டோ டடகதினி கடா கடா கடகதுனி கராக்கத்து ரங்கதரதி அந்தி கதிகது ரிக்கத்து ரி சாமா கச்சிமா காத்துக்கரது. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஜீசஸ் நேம். எவ்வளவு பயங்கரமான காரியம் பாருங்க. ஜனங்கள் கேட்டது சாமுவேலுக்கு தகாததாய் காணப்படும். அந்த தகாததை செய்து பேசினது அவங்களுக்கு சாபத்தையும் எரிந்து போகக்கூடிய அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கினது. இன்றைக்கு காலையில் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த சாபம், இந்த எரிந்து போகிற அனுபவங்களிலிருந்து ஆண்டவராகிய தேவன் நூறத்தனையாய் உங்களை விடுவிக்கிறார், நூறத்தனையாய் உங்களை காப்பாற்றுகிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக அந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதே 6வது வசனம் சொல்லுகிறது. கடைசி பகுதி சொல்லுகிறது, ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். நல்ல ஒரு அருமையான மாதிரியை பாருங்க. ஒரு ஊழியக்காரன் என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஊழியக்காரனுடைய ஜீவியம் எப்படி காணப்பட வேண்டும் என்பதற்கு இந்த சாமுவேலுடைய வாழ்க்கை நல்ல ஒரு முன் மாதிரியின் வாழ்க்கையாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அந்த 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன? சோத்திரம் ஜனங்கள் சாமுவேல்கிட்ட புலம்புறாங்க, தகாததை பேசுறாங்க. உடனே சாமுவேல் கோபப்பட்டு, நீங்கெல்லாம் என்னுடைய மக்களா, என்னத்தை கத்துக்கிட்டீங்க, இவ்வளவு நாள் என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதெல்லாம் கிடையாது, போங்கன்னு சொல்ல. ஜனங்க புலம்புறத, ஜனங்க தகாதத பேசுறத கேட்ட சாமுவேல் அதை வைத்து மற்றவங்கள்ட்ட போய் சொல்லாம, மற்ற யார்த்தையும் பகிர்ந்து கொள்ளாம, காத்தீர்க்கதரிசி கிட்ட போல, தாவீது கிட்ட போல, சவுல்கிட்ட போகல, சவுளுடைய வேலைக்காரன்ட்ட போகல, யார்த்தி தன் மகன்கள்கிட்ட கூட போகல, யார்த்தி போகாம ஜனங்க சொன்னதை கொண்டு போய் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். இந்த சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினானே, அது எதை குறிக்கிறதா இருக்கிறது? சாமுவேல்
கர்த்தருக்கு ஜெபிக்கிற ஜெபம் ஓசோத்திரம் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 3:7. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. இப்போ ஜனங்க சொன்னதை அப்படியே கொண்டு போய் சாமுவேல் கர்த்தர்ட்ட சொல்றான். இந்த கர்த்தர்ட்ட போய் உடனே சொல்றது எதை குறிக்கிறது? என்ன செய்யணும் என்கிற வெளிப்பாடு இன்னும் சாமுவேலுக்கு கிடைக்காததை குறிக்கிறது. அதைத்தான் 1 சாமுவேல் 3:7. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் வெளிப்பாடு உடனே வந்துடாது, எல்லாருக்கும் தரிசனம் உடனே கிடைச்சிடாது, எல்லாருக்கும் பதில் உடனுக்குடன் கிடைக்காது. அப்ப என்ன செய்யணும்? இப்படி சாமுவேலை போல தொடர்ந்து ஜெபிக்கணும், தொடர்ந்து ஜெபிக்கணும். நல்ல ஒரு ஜெப வீரன், நல்ல அருமையான ஜெப வீரன். நம்ம ஊழியத்துல கூட நான் அடிக்கடி சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்க. நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லுவேன், இல்லாட்டி ஜெபிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லுவேன், கர்த்தர்ட்ட கேட்கிறேன்னு சொல்லுவேன், கர்த்தர் சொன்னா சொல்றேன், தேவன் எனக்கு சொன்னா செய்யறேன். ஏன் இப்படி சொல்றேன்னா, இது என்னுடைய ஒரு பழக்கமாகவே கர்த்தர் மாற்றிட்டார். எனக்கு ஆலோசனை கொடுக்கிற ஊழியக்காரர்களும் வயதானவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதை நான் அல்ல தட்டுவது கிடையாது. ஆனாலும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டாலும் அதை நான் முன்னிலைப்படுத்தாமல் அவர்கள் சொன்னதெல்லாம் கொண்டு போய் கர்த்தர் சமூகத்தில் வைப்பேன், ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுவேன். அப்ப ஆண்டவர் தானாகவே ஒரு வெளிப்பாடு வரும், தானாகவே ஒரு வசனம் வரும். அதுதான் அந்த தெய்வ சித்தம். இது யாருக்கு கிடைக்கிறது? கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவர். இந்த சாமுவேல் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான் என்று 1 சாமுவேல் 8:6 அழகாய் சொல்லுகிறது. இப்போ நாம் கண்களை மூடி ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே இந்த சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினதை போல, வெளிப்பாடு கிடைக்கிற வரைக்கும் விண்ணப்பம் பண்ணினதை போல, பதில் உத்தரவு வருகிற வரைக்கும் விண்ணப்பம் பண்ணினதை போல நான் தொடர்ந்து விண்ணப்பம் பண்ணுகிறேன். அந்த சாமுவேலா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். எனக்கன்மானவர்கள் நல்லா கவனிங்க. இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய ஒரு வியாதி ஒன்று இருக்கு, ஆவிக்குரிய ஒரு வியாதி. அது என்ன ஆவிக்குரிய வியாதி? ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டா அடுத்து 1 வாரம் 10 நாளுக்கு அவர்களால் ஜெபிக்க முடியறதே கிடையாது. கேட்டா சொல்றாங்க, அன்னைக்கு ஜெபிச்சதுக்கு அப்புறம் தான் பாஸ்டர் எனக்கு தூக்கம் வருது, ஜெபிச்சதுக்கு அப்புறம் தான் பாஸ்டர் எனக்கு பிரச்சனை வருது. அதே மாதிரி டெய்லி பண்ணணும்னு விரும்புறேன், முடியல என்று. ஆனா ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, அது உங்களை சோர்ந்து போக பண்ணுகிற பிசாசின் போராட்டம். இன்னைக்கு காலையில நீங்க கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். போராடி ஜெபிக்கிற அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். வெளிப்பாடு வருகிற வரைக்கும், வெளிப்பாடு வருகிற வரைக்கும் ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவர்ட்ட கேளுங்க. இப்ப எல்லாரும் கண்களை மூடி ஆவிலை நிரம்பி, ஆண்டவரே, சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினதை போல நான் அனுதினமும் எல்லா காரியத்திலும் எப்போதும் விண்ணப்பம் பண்ணேன், எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் Riman natu tadabika tukku degadini kakku ragadini kakku ragadini hando kekki karamarati liba bakkatu reishamakata kakaramakakaramakakaradia liba la bakkatu la bakkakaramakakaradia நன்றி ஆண்டவரே. சாமுவேலை போல விண்ணப்பம் பண்ண, சாமுவேலை போல ஜெபிக்க, சாமுவேலை போல மன்றாட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆமென், ஆமென்.
ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அடுத்தது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை பாருங்க. 1 சாமுவேல் 8:6 சாமுவேல் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணான். ஆனா 8:7 என்ன சொல்லுது? கர்த்தர் சாமுவேலை நோக்கி. எனக்கு ரொம்ப பிரமிப்பான ஒரு காரியம். சாமுவேல் கர்த்தருக்கு ஜெபம் பண்றான், நியாயம்தான். இவன் மனுஷன், அவர் கர்த்தர், இவன் போய் ஜெபிக்க வேண்டியது கட்டாயம். ஆனா இப்போ 8:7 சொல்லுது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி. இது எதை குறிக்கிறது தெரியுமா? தேவாதி தேவன் ஒரு ஊழியக்காரட்ட வந்து சர்வ சாதாரண முறையில் பேசுவதை காண்பிக்கிறது. ரொம்ப கேஷுவலா, ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஆர்டினரியா சாமுவேல்கிட்ட கர்த்தர் வர்றார். அவர் வந்து சொல்றார், சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னை தள்ளவில்லை, ஓ கர்த்தராக என்னை தள்ளினார். எவ்வளவு அழகா ஆண்டவர் தன் இருதயத்தை திறக்கிறார் பாரு. ஓ கர்த்தர் தன் இருதயத்தை திறந்து காட்டக்கூடிய அளவுக்கு சாமுவேலுடைய ஜீவியம் இருந்தது. அவர் வந்து தன் இருதயத்தின் பாரத்தை சாமுவேல்கிட்ட கொட்டுறார். அவ்வளோ பெரிய தேவன் அவர் வந்து சாமுவேல்கிட்ட மனம் கலங்கி பேசுகிறார். சாமுவேலே, இந்த ஜனங்கள் உன்னை தள்ளவில்லை சாமுவேல், அவர்கள் என்னை தள்ளினார்கள். ஓ கர்த்தர் நல்லவே, என்னை தள்ளினார்கள், தங்கள் செய்கைகளுக்கு தக்கபடி நடக்க பார்க்கிறார்கள் என்று சாமுவேல்கிட்ட ரொம்ப கேஷுவலா வந்து ஆண்டவர் புலம்புகிறார். தன் இருதயத்தை திறந்து மன வியாகுலத்தை சாமுவேல்கிட்ட கொட்டுகிறார். இது என்னைக்காவது நீங்க அப்படி பார்த்ததுண்டா? இது இப்படி ஒரு வசனம் இருக்க நீங்க படிச்சதுண்டா? தேவாதி தேவன், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், அந்த கடவுள், அவ்வளோ பெரிய சாமி, அவரே இறங்கி வந்து சாமுவேல் பக்கத்துல உட்கார்ந்து அப்படியே கொட்டுகிறார், மனம் திறக்கிறார், இருதயம் திறக்கிறார். அப்படி சாமுவேலுக்கும் அந்த கர்த்தருக்கும் எவ்வளவு நல்ல ஒரு உறவு இருந்திருக்குது, எவ்வளவு நல்ல ஒரு சிநேகம் இருந்திருக்குது பாருங்க. இதுதாங்க இன்னைக்கு கடைசி கால ஊழியர்கள்ட்ட தேவை. நம்ம போய் முனிசிபாலிட்டி லாரி சாய்வதை போல சாய்வதோ, குப்பை வண்டியை கொட்டுறத மாதிரி கொட்டுறதோ, ஐயோ முய்யோன்னு சொல்லி கத்துறதோ, டேம்பரின் தட்டுவதோ, அல்லது கீபோர்டு சத்தம் போடுறதோ, ட்ரம் அடிக்கிறதோ, எல்லாரும் கைத்தட்ட சொல்றதோ, இதெல்லாம் ஜெப ஜீவியம் கிடையவே கிடையாது. கர்த்தர் வர்றார், சாமுவேல்கிட்ட உட்கார, அவர் சொல்றாரு, சாமுவேலே, அந்த ஜனங்கள் உன்னை தள்ளவில்லை, ஓ என்னை சேவிக்காதபடி என்னை தள்ளிவிட்டார்கள். அப்ப கர்த்தர் சாமுவேலை நோக்கி. அப்ப என்ன அர்த்தம்? தேவன் இறங்கி வரக்கூடிய அளவுக்கு இந்த சாமுவேலின் ஜீவியம் காணப்பட்டது. ஆண்டவர் வந்து தன் மனவியாகுலத்தை இவனிடத்தில் சொல்லக்கூடிய அளவுக்கு இவனுடைய வாழ்க்கை காணப்பட்டது. இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் தான் இன்றைக்கு தேவனுக்கு தேவை. இப்படிப்பட்ட ஊழியக்காரிகள் தான் இன்னைக்கு சபைக்கு ஊழியத்துக்கு தேவை. எல்லாரும் கண்களை மூட போறோம். நீங்க விசுவாசியா இருக்கலாம், சாதாரண தேவ பிள்ளையா இருக்கலாம், அப்படியே கண்ணை போடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, ஓ உம்முடைய பாரத்தை சொல்லக்கூடிய மகளாக என்னை மாற்றும், உம்முடைய வியாகுலத்தை நீ பகிர்ந்து கொள்ளுகிற குமாரனா என்னை மாற்றும் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, கர்த்தர் சாமுவேலை நோக்கி. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை! ஓ சொத்துற சாமுவேல்கிட்ட வந்து கர்த்தர் உட்கார்ந்தார், சாமுவேல் பக்கத்துல வந்து நிற்கிறார். அவரே சொல்லுகிறார், சாமுவேலே, சாமுவேலே, இந்த ஜனங்கள் உன்னை தள்ளவில்லை அப்பா, என்னை தள்ளினார்கள்.
அவர்கள் சொல்லுவதையே நீ செய் என்று சொல்லி ஆண்டவர் வியாகுலத்தோடு பேசுகிறார். ஒரு ஆண்டவர் வந்து பேசக்கூடிய அளவுக்கு சாமுவேலின் ஜீவியம் இருந்தது. ஆண்டவர் வந்து தன் மனபாரத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு சாமுவேலுடைய வாழ்க்கை இருந்தது. இவன் சொல்லுகிறவனாய் மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகிறதை கேட்கிறவனாகும் சாமுவேல் இருந்தான் ஐயா. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இன்னைக்கு போதகர்களுக்கு வேண்டுமே, இன்னைக்கு இருக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு வேண்டுமே, இன்னைக்கு இருக்கிற அப்போஸ்தலர்களுக்கு வேண்டுமே. நாம் ஏதோ போய் மனப்பாட வசனங்களை சொல்லுகிறவர்களாக 1008 குறிப்புகளை தெரிவிக்கிறவர்களாய் அல்ல, கர்த்தர் வந்து தன்னுடைய குறிப்பை நம்மிடத்தில் சொல்ல வேண்டும். அவருடைய இருதயத்தை நமக்கு திறக்க வேண்டும். அவருடைய விண்ணப்பத்துக்கு அவருடைய ஆசையை நம்மிடத்தில் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஜீவியம் மாற வேண்டும். வாய்களை திறங்க. நீங்க சகோதரிகளா இருந்தாலும் கேளுங்க, சகோதரர்களா இருந்தாலும் கேளுங்க. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் வரட்டும், உங்க ஊழியத்துல கர்த்தர் வரட்டும் சிஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உள்ளே வரக்கூடிய அளவுக்கு உங்க வீடு பரிசுத்தமா இருக்குதா? ஆண்டவர் வந்து பேசக்கூடிய அளவுக்கு உங்க வீட்டின் நிலைமை காணப்படுதான் பாருங்க. அதுக்கு சாமுவேல் நினைத்திருந்தான், சாமுவேல் காத்திருந்தான். இப்ப கர்த்தர் வந்துருவாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அவர் வந்து பேசுவாரு, அவர் வந்து சொல்லுவாரு. அதை நான் கேட்க ஆயத்தமா இருக்கணும்னு சொல்லி சாமுவேல் கர்த்தருக்காக காத்துக்கிட்டு இருந்தான் ஐயா. சாமுவேல் கர்த்தருக்காக காத்துக்கிட்டு இருந்தான் ஐயா. இந்த சாமுவேலுக்கு கர்த்தருக்கு இடையில ஒரு பெரிய உடன்படிக்கை, ஒரு பெரிய உடன்படிக்கை. ஒருவருக்காக ஒருவர் காத்திருக்கிற அனுபவம், ஒருவருக்காக ஒருவர் காத்திருக்கிற அனுபவம். ஆண்டவரும் மனுஷனும் காத்திருக்கிறது இங்கதான். ஆண்டவரும் மனுஷனும் காத்திருக்கிறது இங்கதான். சாமுவேலின் வருகைக்காக கர்த்தர் காத்திருந்தார். இப்ப கர்த்தருடைய வருகைக்காக சாமுவேல் காத்திருக்கிறான். ஆண்டவர் வந்தார், அழகாய் சொல்லுகிறார், தன் வியாகுலத்தை சொல்லுகிறார், தன் வருத்தத்தை சொல்லுகிறார், தன் இருதயத்தின் ஏக்கத்தை சொல்லுகிறார். ஆண்டவர் தன் ஏக்கத்தை சொல்லி ஆற்றிக் கொள்ளக்கூடிய இடமாக சாமுவேலுடைய ஜீவியம் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை தான் தேவன் விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நமக்கு தேவை. வாய் திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் இருதயத்தை திறந்து கொடுக்கிற ஆண்டவரே, நீர் என்னை ஏவினால் வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஓடி வந்து ஜெபிக்க ஆரம்பித்து விடுவேன். நீர் என்னை தூண்டினால் எதையும் பார்க்காமல் உன் சமூகத்துக்கு வந்து விடுவேன். நீர் வந்து பேசும்போது நான் கவனமாய் கேட்டுக் கொண்டிருப்பேன். நீ பேசுவதை கவனித்துக் கொண்டிருப்பேன். எனக்கு பிள்ளைகளை விட, குடும்பத்தை விட, வேலையை விட நீர் எனக்கு முக்கியமானவரே, நீர் எனக்கு முக்கியமானவரே, நீர் எனக்கு முக்கியம். நீர் வர வேண்டும் ஆண்டவரே. என் வீட்டுக்கு வரணும், என் ஸ்தலத்துக்கு வரணும், என் சபைக்கு வரணும், என் ஊழியத்துல வரணும். நீங்க வாங்க ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவரே, கேளுங்க இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஆண்டவர் வந்து சாமுவேல்கிட்ட மெனக்கட்டு கதையை சொல்றாரு. ஆண்டவர் வந்து மெனக்கட்டு சாமுவேல்கிட்ட பாரத்தை சொல்றாரு. எவ்வளவு அழகான ஒரு கம்யூனிகேஷன், எவ்வளவு அழகான ஒரு சம்பாஷணை, எவ்வளவு அழகான ஒரு கிரியை பாருங்க. இந்த ஒரு பரிசுத்த ஜீவியம் வேண்டுமே, இந்த ஒரு பாக்கியம் வேண்டுமே. ஒரு நாளாவது கர்த்தர் உங்களை தேடி வந்தாரா? ஒரே ஒரு நாளாவது கர்த்தர் வந்து உங்கள்கிட்ட பேசுனாரா பாருங்க. இல்லாட்டி இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே நீர் வாரும் ஐயா, நீர் வாரும் ஐயா. என் இருதயம் திறந்திருக்கிறது, என் உள்ளம் திறந்திருக்கிறது, என் கண்கள் கவனித்திருக்கிறது, என் செவிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. உங்களுடைய சத்தத்தை
சத்தத்தை கேட்க நான் அவளோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல கோதுமை மணியை குறித்து ஸ்தோத்திரங்களை கர்த்தர் கொடுத்திரே. வனாந்தரமும் செழிக்கும் என்கிற வசன வியாக்கியானத்தை தந்த ஸ்தோத்திரம். கரங்கொடுக்கும் ஊழியத்தை குறித்து உண்மையும் உயிருமுள்ள சாட்சியை கேட்க செய்திரே ஸ்தோத்திரம். எல்லாவற்றை விட அந்த 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல சாமுவேலுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற அந்த மத்தியஸ்தை, ஆண்டவரே, சாமுவேலுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற அந்த நல்ல ஐக்கியத்தை குறித்து கர்த்தர் எங்களை கண்ணாடிக்கு முன்பாக நிறுத்தினதற்காக ஆண்டவரே, சாமுவேல் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி பேச ஆரம்பித்தார். இந்த அனுபவம் இன்னைக்கு இருட்டோட ஜெபத்துக்கு வந்தே எல்லாருக்கும் உண்டாவதாக, எல்லாருக்கும் ஏற்படுவதாக. இந்த நல்ல சத்தியம், இந்த நல்ல சத்தியம், இந்த நல்ல சத்தியம் பிள்ளைகளை உருவேற்படுத்தட்டும். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னமும் கிருபையும் அபிஷேகமும் ஆமென்றும் ஆமென் என்றும் கூட இருப்பதாக தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.